கனமழை காரணமாக நெல்லையில் உள்ள கேடிசி நகரில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சரவணன், தற்பொழுது அந்த பகுதியில் பெய்து இருக்கக்கூடிய கனமழை காரணமாக அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரில் விஷ ஜந்துக்கள் வரக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது. அதே வகையில் நோய் தொற்றும் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டு இருக்கு. இதை அகற்றுவதற்கு மாநகராட்சி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு? முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. நெல்லை மாவட்டத்தில் நேற்று முதல் தற்போது வரை பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக குடியிருப்பு பகுதி முழுவதுமே மழை நீரால் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக பல இடங்களில் பல குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மழை நீரில் கழிவு நீர்களும் கலந்து இருப்பதால் பல இடங்களில் நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை வானிலை மையம் அறிவுறுத்தி இருக்கிறபடி நெல்லை மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதிதீவிர கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதன்படி நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் இந்த மழையின் தாக்கமானது அதிக அளவில் காணப்படுகிறது. அவ்வப்பொழுது விட்டு பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக குறிப்பாக மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய பல தாழ்வான இடங்களிலும் இந்த மழை நீரானது அதிக அளவில் தேங்கி இருக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடியாது. குறிப்பாக நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாநகர பகுதியான பாளையங்கோட்டை, திருநெல்வேலி ஜங்ஷன், டவுன், வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை மார்க்கெட் உட்பட பல இடங்களில் தாழ்வான பகுதிகளிலுமே இந்த மழை நீரானது அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. மாவட்டத்தின் புறநகர் பகுதியிலான களக்காடு, அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, தாளையத்து, கங்கை கொண்டான் உட்பட பல இடங்களிலுமே தற்பொழுது மழையின் தாக்கமானது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு இடத்துக்கு செல்லும்படியாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் தற்போது இங்கே இருக்கக்கூடிய முக்கிய இடமானது கீழநத்தம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த கேடிசி நகர் மங்கம்மாள் சாலை அருகே இருக்கக்கூடிய இந்த அருணாச்சலபுரம் இந்த குடியிருப்பு பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை நமக்கு நேரலை வாயில் பார்த்தாலே புரிகிறது. குடியிருப்பு பகுதி முழுவதுமே தற்பொழுது இந்த மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய காட்சி நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. இந்த அருணாச்சலம் பகுதி முழுவதுமே தற்போது கிட்டத்தட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் இங்கே நேரலை வாயில் நமக்கு பார்த்தாலே தெளிவாக புரியும். பல வீடுகளுக்குள் இன்னும் 1 மணி நேரம் நெல்லை மாவட்டத்தில் இந்த கனமழையானது பெய்தால் பல குடியிருப்பு பகுதிக்கு முழுவதுமே இந்த மழை நீரானது உள்ளே செல்லக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் நிலவி வருகிறது. ஏற்கனவே சென்னை வானிலை மையம் அறிவுறுத்தியிருக்கிறபடி இன்றும் நாளையும் நெல்லை மாவட்டத்திற்கு கடுமையான மழை பொழிவு இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதன் காரணமாக குறிப்பாக மாநகர பகுதியை தவிர்த்து மாவட்டத்தின் புறநகர் பகுதியிலும் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த கேடிசி நகர் அருகே இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதி முழுவதுமே இந்த மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. மழை நீரோடு மட்டுமல்லாமல் இந்த மழை நீரோடு சேர்ந்து கழிவு நீர்களும் கலந்திருப்பதால் இப்பகுதி முழுவதுமே ஒரு நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நம்மிடம் நினைச்சுக்கிறாங்க. அவங்களுடைய குறித்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், வணக்கம். எத்தனை நாளா உங்க தண்ணி தேங்கி இருக்குது? ஏன்னா போன தடவை மழை வந்திருக்கும் போது சொல்லியிருப்பாங்க சீக்கிரம் நாங்கள் அப்புறப்படுத்தி தரோம், இல்லை சரி பண்ணி தரோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தற்போது வரை இந்த பருவமழை வந்துடுச்சு, இன்னும் இந்த இடம் எப்படி இருக்குது, எதாவது சொல்லியிருக்கீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? நேற்று சாயங்காலம் 5:30லேருந்து மழை தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சப்போ நாங்கள் உடனே ஃபோன் அடித்ததும் எங்கள் கவுன்சிலர் வந்து உடனே ஜேசிபி அனுப்புகிறோம், நாங்கள் தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னாங்க. நேற்று ஒன்றுமே ஸ்டெப் எடுக்கலை. அப்புறம் இன்னைக்கு காலையிலையும் ஃபோன் பண்ணி சொன்னோம், அப்பவும் ஸ்டெப் எடுக்கலை. இதில் என்ன இதுன்னா இஷ்யூன்னா, நாங்கள் யாருமே இன்னும் பல் துளக்கலை, டீ கூட குடிக்கல, ரொம்ப பசியோட பிள்ளைகள் எல்லாமே இருக்காங்க. ஏன்னா ரெஸ்ட் ரூம் போவது கூட வசதி இல்லாமல் இருக்குது, அவ்வளோ தண்ணியை எடுத்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அதனால எங்களால் அது கூட போக முடியல. இப்போ அதுக்கு தான் அவங்கள சொன்னோம். கவுன்சிலர் வந்தாங்க, வந்து ஜேசிபி வச்சு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பிளாட்டில் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஆனால் காலையில் 9:30க்கு நடந்தது இந்த சம்பவம். இப்போ 1:30-2 மணி ஆக போகுது, இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த இடத்த விட்டு வெளியேறல சார். அதனால எல்லா மக்களுமே பசியோடையும் கஷ்டத்தோடையும் அது காணதுக்கு இந்த மழை தண்ணியோட ஸ்மெல்லும் தாங்க முடியல. ஏன்னா இங்கே நிறைய எங்கள் தெருவில் வந்து நிறைய கை குழந்தைங்களோட இருக்காங்க, கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, சிக்கானவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரையும் நாங்கள் வந்து ரொம்ப பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. அதனால வீட்டை விட்டு எங்களால் வெளியில் வர முடியல, ஒரு பால் பாக்கெட் வாங்க கூட வெளியில் போக முடியல. அவ்வளோ ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷனில் இருக்கோம். இப்படி நாங்கள் கூப்பிட்டதுக்கு அவங்க ஒன்றுமே செய்யலை. அதில் பிஜேபியிலேருந்து மேடம் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணி நாங்கள் உங்களுக்குள்ள ஸ்டெப் எடுத்து நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் இவ்வளோ நேரம் வரைக்கும் எங்களோட நின்றுருக்காங்க. இப்போ நாங்கள் ஓட்டு போட்ட மேடம்லாம் வந்து லைட்டாக அங்கே வாசல் நின்றுட்டே பார்த்துட்டு போயிட்டாங்க. வேறு எதுவுமே அவங்க ஸ்டெப் எடுக்கலை. இந்த ஜேசிபியை வச்சு ஒரு இதை ஓப்பன் பண்ணி விட்டேன் நாங்கள். ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட இவ்வளோ நேரம் ஆகியும் போகலை.
மேடம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த பருவமழையில் பார்த்தீங்கன்னா இது நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏ ரூபி மலன் தொகுதி எம்எல்ஏவாக இருக்குது. இந்த பஞ்சாயத்து கவுன்சிலர் வந்து டிஎம்கே சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் தற்போது வரை எந்த ஒரு பராமரிப்பு பணியும் இந்த முன்னெச்சரிக்கை பணியும் கொண்டு வரலன்ற மாதிரி மக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நேரமாக களத்தில் இருக்கீங்க, மக்கள் என்ன குறை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ஆனால் காலையில் 8 மணிக்கு வந்துட்டோம். தகவல் எங்களுக்கு காலையில் தான் கொடுத்துருந்தாங்க. யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ பஞ்சாயத்தில் உள்ளவங்களோ யாருமே மக்களை வந்து பார்க்க வரல. அங்கே ரோட்டில் நின்று அப்படியே போயிட்டாங்களாம். மணி 2 ஆகுது, இது வரைக்கும் அவங்க பாத்ரூம் போகல, சாப்பிடலை, காப்பி குடிக்கல, எதுவுமே இதில் எங்ககிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுதாங்க. அது அதனால் நம்ம பிஜேபி சார்பாக திருநெல்வேலி தெற்கு மாவட்டம் மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் சின்னத்துறை, பொருளாளர் நம்ம கூடிய விரைவில் 4 வருஷமாக இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. அதை கூடிய சீக்கிரமாக நம்ம தமிழ் ஜனனம் மூலமாக பிஜேபி சார்பாக இதை நீங்கள் தெரிவு பண்ண சொல்லுதாங்க. பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்கும்பொழுது சங்கீதா, கடந்த ஆண்டு நெல்லையில் ஏற்பட்ட மிக கடுமையான கனமழையின் போது ஏற்கனவே நெல்லை மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், இங்கே கூடிய பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், முக்கியமாக ஒரு வாக்குறுதியை பொதுமக்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அடுத்த பருவமழைக்குள்ளாக அனைத்து குடியிருப்பு பகுதிகளும் சரி செய்யப்பட்டுவிடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வெறும் அறிவிப்போடு மட்டும்தான் அந்த அறிவிப்பாடு நிற்கிறது. தற்போது நெல்லை மாவட்டத்தில் அடுத்த பருவமழை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பல மாவட்டங்களில் பல இடங்களிலும் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி முழுவதுமே மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பொதுமக்கள் சொன்ன மாதிரி காலை முதல் தற்போது வரை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், யாருமே வந்து பொதுமக்கள் வந்து முறையாக சந்திக்கலான்ற மாதிரி மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. மேலும் இன்று காலை முதல் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே தற்போது மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயகரமான சூழலும் இருக்கிறது. மேலும் இந்த குடியிருப்பு பகுதி முழுவதுமே சுற்றிலும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் விஷ ஜந்துக்கள், பாம்புகள் போன்ற பல தொந்தரவும் இருப்பதாக பொதுமக்கள் மிக ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. எனவே நெல்லை மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், இந்த தொகுதியோட காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரூபி மனோகரனாக இருக்கட்டும், இந்த பகுதியோட திமுக கவுன்சிலராக இருக்கட்டும், அனைவருமே உடனடியாக களத்திற்கு வந்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து முழுமையான ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான கருத்தை பொதுமக்கள் கூட நம்மால் கேட்க முடிகிறது. சங்கீதா, சரவணன், நீங்கள் காண்பித்த காட்சிகளையும் பார்க்கும்போது, அந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்கும்போது அவர்கள் மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பதை காண முடிகிறது. அந்த மாநகராட்சி நிர்வாகம் அது தொடர்பான விரைந்து நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சரவணன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.